Hi everyone. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல பார்க்குற ஸ்கீம் என்னன்னா TNIMAP இல்லைன்னா ஐஎம்ஓம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்டோட நேம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது கீழே என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் வருதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. WRO அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் வருது. அது வந்து வாட்டர் ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ் இவங்க எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து நம்மளோட TNAU ஆகட்டும், TANUS ஆகட்டும், ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இது பண்றதுக்காக தான். மெயினா இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, நேம்லயே இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ற இடமும் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இரிகேட்டட் அக்ரிகல்ச்சருடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். வித் எஃபெக்டிவ் இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஜெனரலா நம்ம சொல்லுவோம்ல இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இன்டெகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 கிராப் சீக்வன்ஸா கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் மேன்யூர்ஸ் வந்து போடுறது, அதாவது பசுந்தல் உரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிரீன் மேன்யூர்ஸை கல்டிவேட் பண்றது. அதுக்கப்புறம் SRA ரைஸ் ஆகட்டும், இல்லைன்னா அது கூடிய ரைஸ் ஃபாலோ பல்சஸ் ஆகட்டும், இல்லைன்னா மெய்ஸ், ராகி, மைனர் மில்லட்ஸ், கிரவுண்ட்நட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிளஸ்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்ட் பண்ணி கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராப் மட்டும் இல்லாம கிராப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் ஸ்கூல்ஸ் மூலமாகட்டும், இல்ல IPM மாடல் வில்லேஜஸ், இன்டெகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து தருவாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றது வந்து பவர் வீடர், அப்புறம் ஹேண்ட் ஆப்ரேட்டட் அண்ட் பவர் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸ் கொடுக்கறது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா 50% சப்சிடியில வந்து ஃபார்மர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு பர்சன்ட் சப்சிடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% சப்சிடியில வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அதாவது ட்ரைனிங்ஸ் மூலமா வந்து அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் எக்ஸசைஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்டே ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், எக்ஸ்டென்ஷன் பர்சனல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அதாவது வாட்டரை சேவ் பண்றது எப்படி, அது போக கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ் எந்தெந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்காக வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேஜரா இவங்க காம்பனன்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இதுல வந்து டான்சீடா அப்படிங்கிறது தான். ஸோ டான்சீடா அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் சீட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான். ஸோ மெயினா எதுக்கு அப்படின்னா நம்ம சீடுங்கிறது ஒரு இன்புட் தான். அந்த சீடு மற்ற அக்ரிகல்ச்சர் இன்புட்டோட ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது நம்மளோட கிராப் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறக்காக இந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்ரஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும்னா எந்த அளவுக்கு நம்ம கிராப்ஸோட வெரைட்டிஸ் வந்து இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸா கொண்டு வரோம், டைம்லி சப்ளை கொடுக்கறது, கரெக்டான குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி, பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்சியோட நேம் தான் தமிழ்நாடு ஸ்டேட் சீட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015-16 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் அட்வான்ஸ்டா சீட் பிளான் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெக்ஸ்ட் இயர் கல்டிவேட் பண்ண போறாங்கன்னு ஓரளவுக்கு எஸ்டிமேஷன் போட்டுட்டு அப்ப எவ்வளவு சீட் கேஜிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரியான சீட் பிளானிங் பண்றதாகட்டும். அதுக்கப்புறம் அதுக்கான பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் த ஆர்கனைஸ்டு சீட் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன், எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எங்கெங்க பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும், இம்ப்ரூவிங் ஃபார்மர்ஸ் லைவ்லிஹுட் த்ரூ சஸ்டைனபிள், இன்னோவேட்டிவ் அண்ட் மார்க்கெட் லெட் சீட் நெட்வொர்க் மூலமா இது பண்றதுக்காக தான் இந்த ஏஜென்சி ஒர்க் பண்ணுவாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீட்ஸ்ல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, நியூக்ளியர் சீட் ஆகட்டும், பிரீடர் சீட், சர்டிஃபைட் சீட்ஸ் இந்த மாதிரி இதுல. சோ இவங்க ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா என்கரேஜ் த யூஸ் ஆஃப் சர்டிஃபைட் சீட் அமங் த ஃபார்மர்ஸ். அதாவது இந்த சர்டிஃபைட் சீட்க்குன்னு டேக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கல்டிவேட் பண்ணுங்க. யூஸ்வலா இந்த மாதிரி சீட் டேக்ஸ் இல்லாத விதை வந்து போடும் போது நம்ம எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க போற சீட் லாஸ் ஆச்சு, முளைக்கவே இருக்கும் போது இது சர்டிஃபைட் சீடா இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், கரெக்டா? ஆனா அதுவே இது இல்லாதப்போ உங்களுக்கு வந்து ஃபார்மருக்கு ப்ராப்பரா எதுவுமே என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ சர்டிஃபைட் சீட்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அச்சீவ்மெண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா SRR அப்படிங்கிறது வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து 33% வந்து செல்ஃப்
செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேடி, ராகி, பல்சஸ், கிரவுண்ட்நட் இந்த மாதிரிக்கும். அதே சமயம் 50% வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ், சோளம் ஆகட்டும், கம்பு, காட்டன் அந்த மாதிரியும். அதே மாதிரி 100% ஹைபிரிட்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோங்கிறது 100%. ஸோ ஹைபிரிட்லயும் உங்க ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடி, மில்லட்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், காட்டன், கோகோனட் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்னன்னா ஒரு சீட்ஸ் வந்து நியூ கல்டிவேர் ஆகட்டும், வெரைட்டி வந்து பாப்புலரைஸ் பண்றதும் சரி, ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் சரி இவங்களோட வேலையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா NMAETங்கிறது நேஷனல் மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டெக்னாலஜி. சோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் இன்புட்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு அக்ரானமிக் பிராக்டிசஸ் இருக்குன்னா அதை அடாப்ஷன் பண்றதுக்கும் அதே சமயம் அந்த விஷயத்த ப்ரமோட் பண்றதுக்கும் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். இது எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா 11th 5-year பிளான், அதாவது 2010 அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மிஷன் கீழே வந்து இந்த ஒரு மிஷன்லயே வந்து 4 சப்மிஷன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளான்ட் குவாரண்டைன், அதுக்கப்புறம் சீட்ஸ் அண்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு 4 சப்மிஷன்ஸ் தான் வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து இது பண்ணிருப்பாங்க. இதோட மேஜர் எய்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்காகவும் அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் ப்ராப்பரான ஒரு டெக்னாலஜியும் இல்ல ஒரு நல்ல அக்ரானமிக்கல் பிராக்டிசஸை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு அவுட்ரீச் ஆகட்டும், ஒரு இன்டராக்டிவ் மெத்தட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடி யூஸ் பண்ணி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இல்லைன்னா வேற என்னென்ன அப்ரோப்ரியேட் டெக்னாலஜிஸ், கெப்பாசிட்டி பில்டிங் மூலமா இது பண்றது, மெக்கனைசேஷனை ப்ரொமோட் பண்றது, ஒரு நல்ல குவாலிட்டி சீட்ஸ் ஆகட்டும், பிளான்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் இது பண்றது லைக் FPOs மூலமாவோ இல்ல FIGs மூலமாவோ கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த 4 சப்மிஷன்ஸும் வந்து இந்த NMAET கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து FNS, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. இது என்னன்னா நேஷனல் NDC அப்படிங்கிறது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அவங்களோட 53rd மீட்டிங் வந்து May 2007 வந்து நடந்திருக்கும். அப்போ அவங்க ரெசல்யூஷன் மாதிரி ஒன்னு பாஸ் பண்றாங்க. அதுதான் நம்மளோட FSM அப்படிங்கிறது. இது எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ரைஸ், வீட், பல்சஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது எப்போ வந்து ப்ராப்பரா NFSM அப்படின்னு சொல்லி மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா October 2007 வந்து மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 22-23 வந்து என்ன பண்ணிட்டாங்க, FNS மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் FNS அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதோட பேசிக்கா ஃபர்ஸ்ட் இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா, அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க வந்து ரைஸ்க்காகட்டும், ரைஸோட ப்ரொடக்ஷன் வந்து 10 மில்லியன் டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வீட் வந்து 8 மில்லியன் டன்ஸ் மூலமாவும், பல்சஸ் வந்து 2 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது அவங்களோட டைம் பீரியட் எண்ட் ஆஃப் த 11th பிளான்குள்ளார இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த NFSM வந்து 2007 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ இதுல 5 காம்போனன்ட் இருக்கு. NFSMலயே வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், வீட், பல்சஸ், கோசீரியல்ஸ், கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது 3 கிராப்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப கிட்டத்தட்ட 6 கிராப்ஸ் கிட்ட கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்கீம் கீழே. சோ இதுல வந்து என்ன பேஸ்ட் ஆன் லைக் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ரோச் மூலமா வந்து நிறைய பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. லைக் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா NFSM வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது மூலமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து NMSA, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான். இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபெட் ஏரியாஸ் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி மெத்தட்ல இப்ப ரெயின்ஃபெட் ஏரியாஸ்ன்னு என்ன அர்த்தம், அங்க வந்து வெறும் மழை பெய்யும் போதுதான் அந்த இரிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், மற்ற டைம்ல எல்லாம் வந்து வாட்டர் இருக்காது. சோ அந்த இடத்துல இந்த மாதிரியான இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் கொண்டு போறதாகட்டும், வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இது பண்றது, சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் இருக்கிற ரிசோர்சஸ் எப்படி கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இந்த மிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த மிஷன் வந்து பாத்தீங்கன்னா 8 மிஷன்ஸ் அவுட் அண்டர்லைன்ட் அவுட்டர் லைக் NAPCC அப்படிங்கிறது என்னன்னா, NAPCC அப்படிங்கறதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னா நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற கீழே இந்த ஒரு ஒன் ஆஃப் த மிஷன் தான் NMSA அப்படிங்கிறது. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை ரொம்ப ப்ரொடக்டிவா, சஸ்டைனபிளா, ரெனுமரேட்டிவா மாத்தணும் அப்படிங்கிறது தான். அது போக கிளைமேட் ரிசைலண்டா லொகேஷன் ஸ்பெசிபிக் IFS சிஸ்டம் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். அது போக நேச்சுரல் ரிசோர்சஸ் கன்சர்வ் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில் அண்ட் மாய்ஸ்சர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் மூலமா கன்சர்வ் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க.
தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸை ப்ராப்பரா அடாப்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சாயில் ஃபர்டிலிட்டி மேப் யூஸ் பண்ணியோ இல்ல சாயில் டெஸ்டிங் யூஸ் பண்ணியோ லைக் ப்ராப்பரான லைக் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரன்ஸ் அப்ளை பண்ணி அந்த சாயில் ஹெல்த் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 5th அப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம மேல சொன்னதே தான் வாட்டர், அதேதான் கொஞ்சம் பிரீஃபா அதோட அப்ஜெக்டிவ்ஸா வச்சிருப்பாங்க. 4th வந்து வாட்டர் ரிசோர்சஸை வந்து ஆப்டிமைஸா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து அவங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷனோட மெயின் அவுட்லைனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். இது இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 2015. இது எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் அசஸ் பண்றதுக்காக, அதாவது எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ சாயில் ஹெல்த் கார்டு கொடுக்கறனால அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நியூட்ரியன் ஸ்டேட்டஸ், அவங்களோட சாயிலோட நியூட்ரியன் ஸ்டேட்டஸ் என்னென்ன அதுக்கான ரெக்கமெண்டேஷனும் சேர்ந்து கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாயில என்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டான டோசேஜ் நியூட்ரியன்ஸ் எவ்வளவு போடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம ப்ராப்பரா நியூட்ரியன் தெரியுது, என்ன நியூட்ரியன் கொடுக்க போறோம்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா சாயில் ஹெல்த் ஆகட்டும் ஃபர்டிலிட்டியும் மெயின்டைன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் அவங்க சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த ஹெல்த் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் வரைக்கும் வேலிடிட்டியா இருக்கும்னா வேலிடிட்டி வந்து 3 years வரைக்கும் வேலிடிட்டா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சாயில் ஹெல்த் ஃபர்டிலிட்டி நல்லா இருந்தா ப்ரொடக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் மெயின் இது. ஸோ எவ்ரி 3 years ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சாயில் ஹெல்த் கார்டை வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே லைக் அவங்களோட லைக் அந்த பர்டிகுலரான நியூட்ரியன் டெஃபிஷியன்சிக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் கீழே வேற என்ன இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது போக நேஷனல் ப்ராஜெக்ட் ஆன் சாயில் ஹெல்த் அண்ட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாயில் டெஸ்டிங் லெபார்டரிஸ் இருக்குல்ல அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதோ அதே சமயம் த்ரூ கெப்பாசிட்டி பில்டிங் மூலமா. இன்னொன்னு வந்து டயக்னோஸ் சாயில் ஃபர்டிலிட்டி அண்ட் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், சாயில் ஃபர்டிலிட்டி எவ்வளவு இருக்கு அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுக்காகவும் INM பேசிஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, நேஷனல் ப்ராஜெக்ட் ஆன் சாயில் ஹெல்த் அண்ட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா PMKSY, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இம்ப்ளிமெண்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 1st July 2015. இதோட மோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹர் கேத் கோ பானி அப்படின்னு சொல்றது. பானினா ஹிந்தில வந்து தண்ணி, சோ அவங்களோட மோட்டோ அதுதான், ஹர் கேத் கோ பானிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா ப்ரொவைடிங் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த இரிகேஷன் சப்ளை செயின், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து அந்த சப்ளை செயின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா லைக் அந்த வாட்டர் சோர்சஸ் எங்கெங்க, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் என்னென்ன, ஃபார்ம் லெவல்ல எந்த அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் போகுது, இதெல்லாமே கவர் பண்றது அந்த ஸ்கீம். இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்யூர்ட் இரிகேஷனுக்காக மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடக்டிவான இரிகேஷன் வந்து கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றதுல இருந்து மைக்ரோ லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி லைக் அதை எப்படி அவங்க சொல்றாங்கன்னா அந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா சல் சஞ்சய் அண்ட் ஜல் சிஞ்சன் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் மூலமா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ இரிகேஷனை வந்து பாப்புலரைஸ் பண்றதுக்காக தான் பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிற பேசிக்கான விஷயம் இந்த ஸ்கீம்ல இது இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா என்ன அடாப்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் லெவல்ல ஒரு பிளானிங் அடாப்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் லைக் அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஓன் இரிகேஷன் டெவலப்மெண்ட்டை வந்து டிராப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் இப்போ ஸ்டேட் பண்றாங்கன்னா அது எதை பேஸ் பண்ணிருக்கும் லைக் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் இரிகேஷன் பிளான் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் இரிகேஷன் பிளான் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த PMKSY வந்து அதுக்கு ஸ்டேட் லெவல் பிளானிங் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நம்ம சொல்றோம்ல இந்த மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம்ல, அந்த மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம்லயே பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் இருக்கு. மைக்ரோ இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 0.2 hectare வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்களால மைக்ரோ இரிகேஷனுக்கு எலிஜிபிள். 0.4 hectare வரைக்கும் இருக்குன்னா ஸ்ப்ரிங்க்லர் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 hectare உங்களுக்கு மினிமம் இருக்குன்னா நீங்க ரெயின் கன் வந்து அஃபர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜரான விஷயம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சப்சிடி பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு இந்த ஸ்கீமுக்கு 100% சப்சிடி வந்து கொடுக்குறாங்க அப் டு 2 hectare வரைக்கும். அதே மற்ற கேட்டகரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து 5 hectares வரைக்கும் உங்களுக்கு 75% சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் லைக் MI இன்ஸ்டாலேஷன் சப்சிடி மட்டும் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% அசிஸ்டன்ஸ் வந்து GST-க்காகட்டும் MI அப்ளைடு ஏரியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா MIல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க இது ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் கீழே வந்து ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கும் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அதே மாதிரி டான்ஹோடா ஸ்பெசிபிக்கா மைக்ரோ இரிகேஷன் ஃபார்ம்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த ஸ்கீமோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஐபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் கீழே வருது. இந்த பிஎம்கேஎஸ்ஒய் கீழே பாத்தீங்கன்னா ஹர்கித்கு பானி அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்றதும் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். அடுத்து வாட்டர் ஷெட் பேசிஸ்ல பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிடிஎம்சி லைக் பர் டிராப் மோர் கிராப்னு சொல்லிட்டு தனித்தனி காம்பனன்ட்ஸா இது சொல்லியிருக்காங்க. சப்சிடி பேட்டர்ன் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ, மற்ற கேட்டகரி ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PKVY அப்படிங்கிறது வந்து பரம்பிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. இதை ஸ்டார்ட் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 2015. ஸோ பரம்பிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனாவே மெயினாவே அவங்க ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கா தான் இருக்கும். ஸோ இதோட காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு வந்து SHM அப்படின்னு சொல்றது வந்து சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அண்டர் த நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கீழே இதுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஆர்கானிக்னாவே நம்ம என்ன சொல்றோம், கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்கிறதா. ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட் ரெசிடியூஸ். ஸோ அதை எப்படி கொண்டு வர முடியும், உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ல இருந்து கெமிக்கல் இருக்கக்கூடாது, பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் இல்லை அப்படின்னா நீங்க எக்கோ ஃப்ரெண்ட்லியான டெக்னாலஜிஸ் கொண்டு போறது, லோ காஸ்ட் டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா. இதோட கீ ட்ரஸ்ட் ஏரியாவே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்றதா. ஸோ எந்த மாதிரியான ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோட் ஆர்கானிக் ஃபார்மிங் அரௌண்ட் ரூரல் யூத் ஃபார்மர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஏதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்ல பர்டிகுலரா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சகாவி ஆகட்டும், அந்த மாதிரி என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கோ அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே டிசமினேட் பண்றது. சர்வீசஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது, லைக் பப்ளிக் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சிஸ்டம்ல வந்து அவங்கள ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் மினிமம் அட்லீஸ்ட் 1 கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷனாவது ஒரு வில்லேஜ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த ஸ்கீமோட மோட்டோவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த வார்த்தை கேட்டாவே உங்களுக்கு கிராப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ஸோ இதோட ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க 2016. இது எதை ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட ஸ்கீம் அப்படின்னா 2 ஸ்கீம். ஒன்னு வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு இருக்கும், அதுக்கப்புறம் அதை மாடிஃபைட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாறிச்சு. இது 2ஐயும் மர்ஜ் பண்ணதா வந்து ரீப்ளேஸ் பண்ணதா PMFBY அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதோட எலிஜிபிலிட்டி வந்து farmers including like share croppers ஆகட்டும் tenant farmers ஆகட்டும் 2 பேருமே growing notified crops in the notified areas, நோட்டிஃபைட் ஆன கிராப்ஸும் நோட்டிஃபைடு ஏரியாஸ்லயும் கொண்டு போனா இவங்க வந்து இந்த கவரேஜ்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராப் போட்டு ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க, எஸ்பெஷலி நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலமாவோ இல்ல பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மூலமாவோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டு ஸ்டெபிலைஸ் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர்ஸோடைய இன்கம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் ஒரு கிராப் கல்டிவேட் பண்றாரு, அவருக்கு லாஸ் ஆச்சுனாலும் இவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஸ்டெபிலைஸ் ஆகுதுல்ல, அதெல்லாம். நெக்ஸ்ட் என்கரேஜ் த ஃபார்மர்ஸ் டு அடாப்ட் இனோவேட்டிவ் அண்ட் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் மூலமா அவங்கள வந்து என்கரேஜ் பண்றதாகட்டும், ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் வந்து ப்ராப்பரா என்ஷூர் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல ப்ரீமியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2% வந்து பாத்தீங்கன்னா எல்லா கரீஃப் கிராப்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி 1.5% வந்து ரபி கிராப்ஸ்க்கு போகும். 5% பாத்தீங்கன்னா எல்லா ஆனுவல் கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ரே பண்றாங்க. இதுல என்னென்ன கிராப்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் கிராப்ஸ், சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ் கவர் ஆகுது. ஆயில் சீட்ஸ், சுகர் கேன், காட்டன், அதுக்கப்புறம் ஆனுவல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்றாங்க. இது போக ஆட் ஆன் கவரேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் பிளான்டிங் ரிஸ்க் வந்து கம்மியாகுது, மிட் சீசன் அட்வர்சிட்டி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இதாகுது, போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, லோக்கலைஸ்டு கலாமிட்டிஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அதுல வந்து ரெக்கவர் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா ஃபசல் பீமா யோஜனாவோட இன்டர்வென்ஷன்ஸ். பாக்குற ஸ்கீம் என்னன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஈனாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது லான்ச் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 2018 லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ இ மார்க்கெட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியுது, இது ஒரு இ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், லைக் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் தான். நேஷனல் லெவல்ல இருக்கும். இது எதுக்காக மெயினான்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேஷன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு எனேபிள் இ மார்க்கெட்டிங். இ மார்க்கெட்டிங்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு இனோவேட்டிவான மார்க்கெட் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரெவல்யூஷனரைஸ் பண்றதுக்காகவும் அதே சமயம் அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைஸ் டிஸ்கவரி கிடைக்கிறதுக்காக அது பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஆன்லைன்ங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்பரன்சியும் தெரியுது, அதே சமயம் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கு ஃபார்மர்ஸ்க்கு அப்படிங்கிறதும், அதே சமயம் அவங்களுக்கு ரெனுமரேஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ மெயினா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மூவிங் டுவர்ட்ஸ் இந்த இதோடைய டேக்லைன் பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இதுல பேசிக்கா என்ன பண்ணுவாங்க, நீங்க ஆப் மூலமாவும் இது பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்ஸ் மூலமாவும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றதும் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு எங்க ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குங்கிற விஷயம், பிரைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் ட்ரேஸ் பண்றது எல்லாமே உங்களால ஈனாம்ல பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறதா PM கிசான் அப்படிங்கிறது. இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். லான்ச் பண்ண இயர் பாத்தீங்கன்னா 24th February 2019 லான்ச் பண்ணாங்க. இது மேக்ஸிமம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் நீட்ஸை வந்து சப்ளிமெண்ட் பண்றதுக்காக, லைக் எஸ்பெஷலி வந்து லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பினான்சியல் நீட்ஸை சப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் கீழே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 6,000 rupees வந்து பே பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 3 equal or 4 monthly இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ஸ்ட்ரெயிட்டா DBTன்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலம்ல ஃபார்மருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து உங்களுக்கு போய் சேர்றதுக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ இதாவது 6,000 உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 months once, அதாவது லைக் 4 monthly இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற கணக்குல வந்து உங்களுக்கு போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு டைமும் 2,000 தான் உங்களுக்கு போடுற ஸ்கீம் தான் இந்த PM கிசான். நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா அப்படிங்கிறது. இதை ஸ்டார்ட் பண்ணிங்க 12th September 2019. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொவைட் செக்யூரிட்டி டு மோஸ்ட் வல்னரபிள் ஃபார்மர் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக தான். ஸோ இது மேக்ஸிமம் இது யாருக்கு போய் சேரும்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு லைக் எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா கேன் அடாப்ட் டு பிகம் எ மெம்பர் ஆஃப் அ ஸ்கீம். இவங்க மந்த்லி என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் டு த பென்ஷன் ஃபண்ட். இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரியே தான். ஸோ இது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் ஃபண்ட் எப்படி வந்து மந்த்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து போகுதோ அதே மாதிரி இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பென்ஷன் ஃபண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. இது அப்ளை பண்றதுக்கான ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் வந்து 18 to 40 years வரைக்கும் இருக்கணும். அவங்க எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹55 to 200 per month. ஓகேங்களா, அவங்க அப்படி அவங்களோட ஏஜ் இது வரைக்கும் போனா till they attain the age of 60 வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இவங்க பே பண்ணிட்டு வருவாங்க. சோ அப்ப என்ன ஆகுது, they are taking care of the farmers during their old age. இப்போ after 60க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், லைக் அவங்களுக்கு வந்து 3,000 மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் வந்து அவங்க ஒன்ஸ் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் 60 ஏஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ லைக் இந்த மந்தன் யோஜனானா பென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இப்போ எப்படி ஃபசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ், மந்தன்னா இது, அந்த லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கீம் வந்து 6,000 கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப் இன்வென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது MISS அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் கன்செஷன் ஷார்ட் டேர்ம் அக்ரி லோன்ஸ். சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது பேர்லயே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன மேக்ஸிமம் வட்டிங்கிறது நான் கடன் கொடுக்கறது தானே. ஸோ ஷார்ட் டேர்ம் அக்ரி லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபார்மர்ஸ்க்கு. மேக்ஸிமம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா கிராப் ஹஸ்பண்ட்ரி ஆகட்டும், லைக் அலைட் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி ஃபார்ம்ஸ் வச்சிருக்கவங்க, ஃபிஷரிஸ், இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ற எல்லாத்துக்குமே அக்ரி லோன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்போ ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் எவ்வளவு % இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க ஷார்ட் டேர்ம் லோன்ஸா வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 lakhs வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு % வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 1 yearக்கு வந்து 7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கிராப் லோன்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் வந்து கொடுக்குறாங்க. அது போக அடிஷனல் 3% வந்து சப்வென்ஷன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காகனா டைம்லி ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க. ஸோ தஸ் ரெடியூஸ் த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 4% வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுக்கறதுனால 4% நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பெனிஃபிட் ஆஃப் ISS என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் லோன்ஸையும் வந்து அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன்ஸ்ட் இப்போ வேர் ஹவுஸ்ல கொண்டு போய் நம்மளோட ப்ராடக்ட்டை வச்சுட்டு ரெசிப்ட் வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நெகோஷியபிள் வேர் ஹவுஸ் ரெசிப்ட் இது பண்ணிக்கலாம் கிராப் லோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் ஃபர்தர் பீரியட் ஆஃப் 6 months. லைக் அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து இது ஸ்பெசிஃபிக்கா யாரு கொடுக்குறாங்கன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு யார்கிட்ட எல்லாம் வந்து KCCன்னு சொல்லக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து இது வந்து தராங்க. ஸோ அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹெலாமிட்டிஸ் அல்லது ஏதாவது சிவியர் நேச்சுரல் ஹெலாமிட்டிஸ் வந்தாலும் நீங்க வந்து இதுல வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் AF அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா in order to address the existing infrastructure gap. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுக்கான கேப்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கேப்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்றது. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஒரு ப்ரோக்ராம் இது பண்றீங்கன்னா அதுக்கான பேசிக் இது என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான்.
சோ அப்ப அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மொபிலைஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? சோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒருத்தவங்க ஃபண்ட் பண்றதா அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். சோ இது இந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படிங்கிறது எதுக்கு கீழே லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா, ஆத்ம நிர்பார் பாரத் பேக்கேஜ் அப்படிங்கிற கீழே வந்து இந்த ஒரு சப் ஸ்கீமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது மேக்ஸிமம் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம் த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த கண்ட்ரி. நம்மளோட அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிற விஷயம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் எது வரைக்கும் கொடுப்பாங்கன்னா மீடியம் டு லாங் டேர்ம் டெப்த் கொடுப்பாங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க ஷார்ட் டேர்ம் கிரெடிட், லாங் டேர்ம் கிரெடிட், அதே மாதிரி மீடியம் டேர்ம் கிரெடிட் ஆகட்டும், இந்த டெப்த் இது எல்லாமே வந்து எவ்வளவு பீரியட் ஆஃப் இயர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அதுல அந்த டெப்த் கிரெடிட் ரேஷியோஸ் பாத்துக்கோங்க, எவ்வளவு இயர்ஸ் வரைக்கும் இருந்தா அது ஷார்ட் டேர்ம் லோன், எவ்வளவுக்கு வேலை இருந்தா மீடியம் டேர்ம் லோன்ங்கிறது பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பினான்சிங்க்கு வந்து இவங்க கொடுப்பாங்க. சோ வயபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்லைன்னா கம்யூனிட்டி ஃபார்மிங் அசட்ஸ்க்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் மூலமாவும் கிரெடிட் கேரண்டி சப்போர்ட் மூலமாவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுங்கிறது பேசிக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒருத்தங்க லோன் நமக்காக கொடுக்குறாங்க, டெப்த் கொடுக்குறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கடன் கொடுக்குறவங்க தான் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பீ கீப்பிங் அண்ட் ஹனி மிஷன் அப்படிங்கிறது தான் NBHM அப்படிங்கிறது. என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2020 நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தது ஆத்ம நிர்பர் பாரத் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் கீழே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபீல்ட் ஃபார் த ஓவரால் ப்ரமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் பீ கீப்பிங் சயின்டிபிக் பீ கீப்பிங் ஆகட்டும், அதே சமயம் இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் த கோல் ஆஃப் ஸ்வீட் ரெவல்யூஷன் அப்படிங்கறதுக்காக இதை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வந்து 5th இன்புட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஹனி பீஸும் பீ கீப்பிங் தான் வந்து 5th இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மது கிரந்தி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா பீ கீப்பர்ஸ்க்காகட்டும் இல்லைன்னா ஹனி சொசைட்டி ஹனி பேஸ் பண்ணிருக்க கம்பெனிஸ்க்காக லான்ச் பண்ண போர்ட்டல் எதுன்னு கேட்டாங்கனாலும் மது கிரந்தி போர்ட்டல் மாதிரி. இது கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் கவர் பண்றாங்க. ஸோ ஸ்கீம்ஸ்ங்கிறது சில விஷயங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ மது கிரந்தி போர்ட்டல் அப்படிங்கிறது எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா லைக் பீ கீப்பர்ஸ்க்காக. எது 5th இன்புட்னா ஹனி பீஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமோட கோல் வந்து ஸ்வீட் ரெவல்யூஷன் அப்படிங்கறதுலாம் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட். இது லான்ச் பண்ண இயர் வந்து 2014 to 15. ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு ஏரியா பேஸ்ட் அப்ரோச். கிளஸ்டர் மோட்ல வந்து என்ன பண்ணுன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். நம்ம முன்னாடியே மற்ற ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தோம்ல ஸ்பெசிபிக்கா, அதே மாதிரி இங்க ரெயின்ஃபெட் ஏரியால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா IFS வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. லைக் மல்டி கிராப்பிங் ஆகட்டும், ரொட்டேஷனல் கிராப்பிங், இன்டர் கிராப்பிங், மிக்ஸ்டு கிராப்பிங். அக்ரானமி கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே டெஃபினிஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்டர் கிராப்பிங்க்கும் மிக்ஸ்டு கிராப்பிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எதுக்காக மல்டி கிராப்பிங் போறாங்க, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து உள்ள இருக்கும். சோ அது போக அதே மாதிரி IFSலயும் பாத்தீங்கன்னா வெட் லேண்டுக்கு, ட்ரை லேண்டுக்கு, கார்டன் லேண்டுக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்டா இருக்கிறத கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அலைட் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஹார்டிகல்ச்சர் ஆகட்டும், லைஃப் ஸ்டாக், ஃபிஷரி, அப்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாத்துக்கும் வந்து கிளஸ்டர் மோட்ல ப்ரமோட் பண்றது இந்த ப்ரோக்ராமோட இது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா டு எனேபிள் த ஃபார்மர்ஸ் நாட் ஒன்லி மேக்ஸிமைசிங் த ஃபார்ம் ரிட்டர்ன்ஸ் ஃபார் சஸ்டைனிங் லைவ்லிஹுட் பட் ஆல்சோ மிட்டிகேட் த இம்பாக்ட் ஆஃப் த ட்ரவுட் ஆகட்டும், ஃபிளட் ஆகட்டும், மற்ற எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்தாலும் அதை மிட்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் மூலமா அவங்களுக்கு வந்து இங்க ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் RAD பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து RKVY கீழே தான் வருது, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா கீழே தான் வருது. சோ அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு IFS ப்ரமோட் பண்ணணும்னு சொல்றதா. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொடக்டிவாவும் சஸ்டைனபிளாவும் மாத்தணும். அதே சமயம் வேல்யூ அடிஷன்ஸையும் ஃபார்ம் டெவலப்மெண்ட்டையும் சஸ்டைனபிள் ஃபார்மிங் பிராக்டிசஸ் மூலமா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஃபார்மர்ஸோட இன்கமையும் லைவ்லிஹுட் சப்போர்ட்டையும் இன்க்ரீஸ் பண்றது மூலமா அவங்களோட பாவர்ட்டி வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக்கான அந்த RAD உடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்ட் 1 இல்லாத அதே மாதிரி பார்ட் 2ல மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.